புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதால, அதாவது மிதுன ராசிக்காரங்க இந்த புத்திசாலித்தனம் இருக்கிறதால எங்கே கொண்டு போய் விட்டாலும் நீங்கள் பிழைச்சிக்குவீங்க. நல்ல நண்பர்களுக்கு நல்ல நண்பரா, சொந்த பந்தத்துக்கு ஒரு சிறந்த நபரா, ஒரு இனிமையான சொல்ல பேசக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இந்த நேரம் உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, குழந்தைகள் வழியிலும் சரிங்க, நிறைய விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் தரக்கூடிய யோக பலனும் இந்த நேரம் அதிகம்தான். இது வரைக்குமே நிறைய சவாலை கடந்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு திடீர் திருப்பும் காத்திருக்குது, யோகமும் காத்திருக்குது. ஆனால் தந்தை வழி சொந்த மதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சாமர்த்தியமாக பேசக்கூடியதுதான், ஆனால் சில நேரம் அதுதான் பெரிய சிக்கலை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இந்த நேரம் மிதுன ராசிக்காரங்க ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக தாங்க இருந்தாகணும். நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையே ஒரு உக்கிரமான ஒரு பெண் தெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில் மிதுன ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, எந்த விஷயத்துல நீங்கள் கவனம் கொடுக்கணும், எந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரங்க. பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி காத்திருக்குது. ஏன்னா குருவோட சஞ்சாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த நேரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கடுமையான உழைப்பு கொடுப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற மாதிரி பண வருமானம் இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூடவே சுக்கரனோட அமைப்பு இந்த ராசிக்கு சரும ஆரோக்கியம், சரும சம்மந்தப்பட்ட பொலிவு, அதாவது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முகமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், ஒரு தேஜஸோடு இருக்கும். நேர்மறை அதிர்வுங்கிறது கண்டிப்பாக அந்த நேரம் இருக்குது. மனசை மட்டும் நீங்கள் ஒரு நிலையில் வச்சுக்கிட்டா போதுங்க. முன்னாடி வாரங்களில் கூட கொஞ்சம் குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க, குழப்பமான மனநிலையில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த நேரம் அப்படி இல்லை, குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் தான். ஆனால் ஒரு சில விஷயம் என்னென்னா, எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் புத்தி ஒன்று சொன்னால் மனசு வேறு ஒன்று சொல்லும். அதை தான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க. ரொம்ப சுறுசுறுப்பான நேரம், சுறுசுறுப்பாக இருந்தாகக்கூடிய ஒரு கட்டாயம் தான். ஆனாலுமே நல்ல பலன் காத்திருக்குதுங்க. ஏன்னா தொடர்ந்து வேலை இருக்கிறதால உடல் நலத்தில் பெருசாக தொந்தரவு இல்லைனாலும் சின்ன சின்ன உடல்நல குறைபாடு, அலைச்சல் இருக்கிறதால உடம்பு ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பெண்கள் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் கவனிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனநிலை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்கணுங்க. ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்க. இந்த நேரம் ரொம்ப சிறப்பு தான். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே மிதுன ராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. மனசு தான் ஒரு நிலையில் இருக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த காலம் எப்படி இருக்கணும்னு சொல்லணும்னா, ஒரு கதையாக கூட சொல்லலாம். ஒரு பெரிய காட்டில், அதாவது மிதுனன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையும் துனான்னு சொல்லக்கூடிய ரெண்டும் ஒரே பறவை தான். ஆனால் ரெண்டுமே ஒரே உடலில் தான் இருக்குது. ஆனால் அது மனசில் ரெண்டு வேறு வேறு ஆசை. மிதுன்னு சொல்லக்கூடிய பறவைக்கு, அதாவது ஒரு உடலில் இருக்கக்கூடிய 2 தலைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மிதுன்னு சொல்லக்கூடிய பறவைக்கு தினமுமே பழங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்குது. இந்த துனான்னு சொல்லக்கூடிய பறவைக்கு இல்லை, நம்ம உயரமான மலைக்கு போகணும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகமான, அதாவது யாருக்கும் கிடைக்காத பழங்களை, அமிர்த பழங்களை சாப்பிடணும்னு ஆசைப்படுது. ரெண்டுமே ஒரே பறவைங்கிறதால ஒரு பறவை நினைக்கிறத இன்னொரு பறவையால் செய்ய முடியல. அதாவது மெதுவாக போகுது, ஆனால் துனா அப்படி இல்லை, வேகமாக போக நினைக்குது. இதனால ரெண்டுமே ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்குது, பயணம் செய்ய முடியல. அந்த மாதிரி தாங்க உங்களுடைய மனசு. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காட்டில் பெரிய காட்டு தீ பரவுது, இருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தாக மாறுது. இப்போ 2 மனசும் ஒன்றாக நினைக்குது. ஏன்னா உயிரை காப்பாற்றி ஆகணும்ல, உடனே மலைக்கு போகணும்ல. ரெண்டும் ஒரே இலக்கை நோக்கி போகுது. தன்னோட தனித்திறமை, அதாவது மிதுனாவுடைய புத்திசாலித்தனமும் துனாவோட வேகமும் இணைஞ்சு பறக்குது, தடையை தாண்டி சிகரத்தை அடையுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிதராசிக்காரங்க மனசு 2 மூளை ஒன்று சொன்னால் மனசு ஒன்று நினைக்கிது பார்த்தீங்களா? அப்படி கவனம் சிதறப்ப உங்களால் இந்த நேரம் சாதிக்க முடியாது. மனசு சொல்லக்கூடிய விஷயத்த மூளையை நீங்கள் திட்டமிட்டு எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு இயற்கையாக சிறப்பு. நீங்கள் இலக்கை நோக்கி அடியெடுத்து வச்சுட்டாலே போதும். மிதுன ராசிக்கு நினைச்ச உயரத்தை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. ஏன்னா ஒரே நேரத்தில் பல வேலை செய்கிறீங்க. முக்கியமான வேலையில் எல்லாமே கவனம் கொஞ்சம் செதறி போகுது, அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறீங்க.
அந்த சிதறக்கூடிய கவனம் பார்த்தீங்கன்னா உங்கள் இலக்கை அடைய முடியல. பேச்சு திறமை ஒரு ஆயுதம் தான், ஆனால் அதை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறது இல்லை. மிதுன ராசிக்காரங்க இந்த நேரம் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும். முயற்சி பார்த்தாலும் பயப்படாதீங்க. மிதுன ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் பயப்படாமல் காலம் இறங்குனீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் மிதுன ராசி சார்ந்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால ரொம்ப யதார்த்தவாதியாக இருக்கக்கூடிய நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கவலைப்பட வேண்டாம். இயல்பாகவே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். எதை செஞ்சால் சரிப்பட்டு வரும், எதை செஞ்சால் உங்களுக்கு ஒத்து வரும் ஒத்து வராதுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் நிறைய பேர் யோசிப்பீங்க. இயல்பாகவே இந்த நேரம் உங்களுக்கு தொழிலில் வருமானம் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. வீடு, நிலம், தோட்டம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த நேரம். அதே மாதிரி இந்த நிறைய பேர் இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் கொடுத்துருக்கும். தானும் பிழைச்ச பாடல, தன்னையும் பிழைக்க வச்ச பாடலைங்கிற மாதிரி தான் இந்த நேரம் சொந்த பந்த வழியிலையும் சரி, சகோதர உறவு வழியிலையும் சரி, அதுவும் தந்தை வழி சொந்த பந்தத்துலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதிகமாகவே இருந்திருக்கும். பூர்வீக சொத்தை ஒரு சரியாக பிரித்து கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து பிழைச்சிக்குவேன்னு நினைக்கக்கூடியவங்க அதிகம். ஆனால் கருத்து வேறுபாடாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த நேரம் அது சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் எல்லாமே பணத்தை போட்டுட்டு வட்டிக்கு வட்டி கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை, கடனில் மூழ்கக்கூடிய சூழ்நிலைலாம் கொடுத்துருக்கோம். இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சி இந்த கடன் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுங்க. ஓரளவுக்கு அப்பாடான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். எந்த காரை எடுத்துக்கிட்டாலும் கிணத்துல போட்ட கல்லாக இருந்தவங்க முயற்சி இனி வரக்கூடிய நாட்களில் பழிக்கிறதுக்கான நேரம் தான். அது இந்த வாரங்கள்லேருந்து உங்களுக்கு அது சிறப்பாக தான் இருக்குது. அதனால் முயற்சி செய்யணும்னு நினைக்க கொடுங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுத்து அதை செய்ய பாருங்கள். நிறைய பேர் குழப்புவாங்க. மிதுனராசிக்காரங்க புத்திசாலித்தனமாக இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் குழப்பக்கூடிய அமைப்பு, மனசு குழம்பக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு உங்கள் மனசு சரி, நீங்கள் செய்கிறது சரி, கொஞ்சம் ஒன்றுக்கு சம்மந்தம் இருக்காது. போதா குறைக்கு காற்று ராசி வேற மனசுங்கிறது அலப்பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த நேரம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் வீட்டில் பெரியவங்க, வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்கள். வெளிநபர்கிட்டலாம் ஆலோசனை கேட்குறது வேண்டாம். ஏன்னா நீங்கள் மிதுனராசிக்காரங்க நிறைய முயற்சி செய்யணும்னு ஆசை இருக்கும். அது வெளியில் பகிர்ந்துக்குவீங்க. அந்த பகிர்ந்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கு பாதிப்பே கொடுப்பாங்க. அதனால் இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் எந்த காரியத்திலும் தடை இல்லை. இந்த உடல் நலத்தில் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் முன்னாடி ஒரு பாதிக்கப்பட்டிருந்தா கூட அது நீங்கிறதுக்கான நேரம் தான். இன்னும் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தேக அழகு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த தலைவலி, ஞாபகம் வருது பிரச்சனை, காது மூக்கு, இந்த தொண்டை வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஏற்படும். ஒரு மந்தமான தன்மையோடு இருக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணுங்க. அலைச்சல் இருக்கிறதால சரியாக சாப்பிட மாட்டீங்க. அதாவது ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க மாட்டீங்க. உடலை நீரேற்றம் வச்சுருக்க மாட்டீங்க. கொஞ்சம் இந்த நேரம் உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த நேரம் கொஞ்சம் தொழில் செய்கிறீங்கன்னா, புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயத்தை கொஞ்சம் ஏற்படுத்திக்க பாருங்கள். பல தலைமுறையாக பல விஷயங்களில் பெரும்பாலும் ஜாதக ரீதியாக தோஷம் இருந்தவங்களுக்கு கூட அந்த தோஷம் நீங்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்கள் சுய ஜாதக ரீதியாக ஒரு முறை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தோஷம் ஏதாவது இருந்தால் இந்த நேரம் நீங்கள் நீக்கிக்க முயற்சி செய்யுங்க. அது நீங்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம், அது இந்த வாரம் உங்களுக்கு கடன் பிரச்சனை, சொத்து பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, குடும்பத்தில் அதாவது தந்தை வழி சொந்த பந்தத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்றதுக்கான வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். முயற்சி செய்யணும். அதுதான் முயற்சிக்கேற்ற பலன்கிறது கிடைக்கும். மனசு நிறைய விஷயங்களை மனசு பார்த்திங்கன்னா போட்டு குழப்பிக்கிறீங்க. தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு உங்கள் மனசு கொஞ்சம் தடுமாறக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதெல்லாமே விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செஞ்சீங்கன்னா மிதுன ராசிக்கு நேரம் சிறப்பு தாங்க. அதே மாதிரி தொழில் சம்பந்தமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கான நேரம். தொழிலும் இந்த நேரம் சிறப்பாக நடக்கும், குடும்பமும் இந்த நேரம் சிறப்பாக நடக்கும். அன்றாடம் கூலி வேலைக்கு போய் தான் நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க கூட சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வருமானம் ஈட்டுறதுக்கான நேரம் இந்த நேரம் சொல்லலாங்க. சிறப்பாகவே இருக்குது. ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கை அன்றாட பிழைப்புக்கே கஷ்டப்படுறேன்னு நினைக்கக்கூடியவங்க கூட தொழில் செஞ்சிங்கன்னா சிறப்பு தாங்க. இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம். பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சிறப்பாகும். குடும்பம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எதுக்கு தான் சண்டை வருதுன்னே தெரியலைங்க, ஆனால் என் குடும்பத்தில் சண்டை சச்சரவாகவே இருந்துச்சு சமீப காலமாக அப்படின்னு சொல்லிருங்க. அவங்களுக்குமே இந்த நேரம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க. வாழ்க்கையத்தோடனே உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க.
வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சொத்து வாங்குறதுக்கான அனுகூலம் பார்த்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த நேரம் நீங்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மிதுன ராசி என்பவர்கள் இந்த நேரம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன? அதாவது உக்கிரமான தெய்வம், பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய பாருங்க. உங்கள் ஊரில் காளி தேவி, துர்க்கை மாதிரி, வனதுர்க்கை மாதிரியான தெய்வங்கள் இருந்தால் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்கள் இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் காரியத்தடை நீங்கி சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாட்டையும், திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாட்டையும், புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ராமர் வழிபாட்டை இந்த நேரம் செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை தரம் உயரும். தந்தை மகன் உறவு, சொந்த பந்த வழியில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கடன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். வறுமக்கோட்டுக்கு இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் உயரத்துக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கடந்த காலத்தில் கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருந்திருக்குங்க. நினைச்சது உங்களால் செஞ்சுருக்க முடியாது. ஆனால் இந்த நேரம் நினைக்கிறது நடக்கும். ஒரு அடி முன்னேற்றங்கிறது சிறப்பாக இருக்குது. தட தாமதம் எதுலையுமே இல்லை. எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். வேலையில்லாமல் இருக்கிறீங்கன்னா வேலைக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள், வேலை கிடைக்கும். குழந்தைகளுக்கு இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு குழந்தைகளுக்கு அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம், குழந்தை பாக்கியம் மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு நேரம் இந்த நேரம் தான். வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது சரியான நேரங்க. குடும்பத்தில் சொந்த பந்தத்தில் முன்விரோதம் காரணமாக இருந்தவங்க கூட அன்பாக மாறத்துக்கான வாய்ப்புன்னு பற்றி இந்த நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி சொந்த பந்த வழியிலே சரி உங்களுக்கு சிறப்பு தான். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்த பந்தங்க நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இனி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் ஒரு தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. தொழில் சார்ந்த குரு பார்க்குறதால தொழிலில் நல்ல மாற்றம் தான். கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு மனசு ஒரு நிலையில் இல்லாமல் குழப்பிக்கிறத விட்டுட்டு எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பொதுவாகவே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேர் கடன்பட்டு நிறைய விஷயங்களை பெரும்பாலும் இந்த பொருளாதார ரீதியாக பிரச்சனை சந்திச்சு நிறைய விஷயம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அது பாதியிலே நின்று இருக்கும். இனி அப்படி இல்லை, சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விற்க முடியாத சொத்து நல்ல விலைக்கு போகும். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு விளைச்சல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடலாங்க. இந்த நேரம் பெரியங்குடி ஆசீர்வாதமும் சிறப்பாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த நேரம் வேலையில் நல்ல மாற்றம், பண வருமானத்துல சிறப்பாக இருக்குது.